கொடுத்தாச்சா கொடுக்கலையோ கொடுத்தாச்சா லட்சம் ஏக்கர் நிலங்களை எழுதி வைத்திருந்தார்கள். இந்த நிலத்தில் இருந்து வரும் வருவாயை எடுத்து அரசு நிர்வாகம் நடத்துவதற்காக நமது முன்னோர்கள் எழுதி வைக்கவில்லை. இந்தியில் வருவாயை எடுத்தும் இந்த ஆலயத்தின் சொத்துகளில் இருந்து வரும் வருவாயை எடுத்தும் தனது அரசு நிர்வாகத்தை நடத்தி கொண்டால் இந்த அரசு கணக்கு காட்டுவது வெறும் 250. அது 2 நாளுக்கு முன்னாடி ஒரு நீதிமன்றமே நமது இந்த புரோக்கர் மூலம் நாம உள்ள போய் சாமி தரிசனம் செய்ய முடியும். அவங்களுக்கு எப்படின்னு சொன்னா 1000, 2000, 5000, 10000 என அந்த ஒரு 8-8.5 மணி நேரம் காத்து நின்றுட்டு திடீர்னு நமக்கு ஒரு இயற்கை திருப்பி 8 மணி நேரம் காத்திருக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை வரும். இப்படி எந்த ஒரு கட்டமைப்பையும் செய்து கொடுக்காத காரணத்தினால் ஒரு 2 மாதத்திற்கு முன்னால ஒரு 4-5 மணி நேரமாட்டு சிறு குழந்தைகளையும் எங்களுக்கு எந்த அடிப்படை வசதியும் குடிக்க தண்ணி கூட தரவில்லை சார்னு ஒன்னு அவர் சொல்வது நீங்கள் எல்லாருமே மீடியாவிலும் சோசியல் மீடியாவிலும் பத்திரிகைகளும் பார்த்திருப்பீர்கள். திருப்பதியிலே சென்று மணிக்கு ஒரு கணக்கில் காத்து கடத்தான் பால், பழம் மற்றும் இயற்கை உபவாதை கழிப்பதற்கான அனைத்து வசதிகளையும் செய்து கொடுத்திருக்கிறார்கள். இங்கே நாம் சொன்னது போன்று 8 மணிக்கு கால் கடக்க காத்து நிற்க வேண்டும். இதற்கு இந்த உயர் நீதிமன்றமானது ஒரு செருப்படி பதிலை கொடுத்திருக்கிறது. அது அமல்படுத்துகிறார்களா என்று பொறுத்திருந்து எலக்ட்ரிக்கல் லைன் கொடுப்பதற்கு இதில் ஓட்டை பிழை போடுகிறோம் என்று சொல்கிறார். இப்படி பல ஆயிரம் ஆண்டுகள் பழமை மாவட்ட தலைவர் திருச்செந்தூர் அவர்களை அன்போடு மகிழ்ச்சி குளித்துறை ஒன்றியம் மற்றும் மேற்பூர் நகரத்துடைய விநாயகர் சதுர்த்தி விஸ்வகுமார்ஜி, செல்லன்ஜி, மூத்த தலைவர் ஸ்ரீ செல்லன்ஜி, ராமஜெயன்ஜி, त्रिपादस्य अमृतं दिवि त्रिपादोर्ध उदयपुरुषः पादो अस्येह भवद्गुणः नविषः देवायज्ञ मदन्वद वसन्तो अस्य सीता आदिराजाय प्रगतदायिने नमो वयं वैष्णवनाय भूमहे कामधामाय विज्ञानाय वैष्णवसदानो कुबेराय वैष्णवनाय महाराजावे नमः उदाधरात्मोदको सदानि मुक्तिसाधनो कलाधरा पदं सदं विलासिनो गरक्षः अनागैकनायको विनाशिदैपदैतदो तदा सुभाषनादनं नमामिनं विनायः श्री सिद्धि विनायक गणपति मूर्तये जय ओम. வாழ்க்கை முறை ஒரு ஹிந்து எப்படி வாழ வேண்டும், நல்ல விஷயங்கள் அனைத்தும் சனாதனம். எதெல்லாம் நல்ல விஷயம் இல்லையோ அது திராவிடம் தான் சொல்லணும். திராவிடம் தான் நல்ல விஷயம் கிடையாது. சனாதனம் மனித வாழ்க்கைக்கு எதெல்லாம் உகர்ந்ததோ அனைத்து விஷயம் சனாதானம். அந்த சனாதானத்தை அழிப்பேன் என்று போட்டி போட்டு திட்டம் போட்டு வேலை செய்கிறார்கள். அதில் சில திட்டங்களை நான் சொல்ல கடமைப்பட்டுள்ளோம். முதலாவது விஷயம் நமக்கு தெரிஞ்சுக்கணும். சத்தீஸ்கர் மாநிலத்தில் கேரளாவை சேர்ந்த ஒரு பெண் கன்னியாஸ்திரியை காவல்துறை கைது செய்தது. எதற்கு காவல்துறை கைது செய்தது? அங்கே திட்டம் போட்டு கட்டாய மதமாற்றி செய்யக்கூடிய
கேரளாவை சேர்ந்த கன்னியாஸ்திரியா ஊரில் 2015 ஒரு கலவரம் ஏற்பட்டது. ஒரு இந்து பெண்ணை ஒரு முஸ்லிம் இளைஞன் அந்த இலக்கியம் அடுத்த சில முக இஞ்ச காட்டி கொடுங்க. தம்பி சைட்ல பள்ளம் கீழே பள்ளம் ரெண்டு பேர்